அங்க போய் செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சுகம் குறையுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செவ்வாய்ன்றது 4வது இடத்துல இருக்கும்போது அம்மாவுக்கும் ஆகலை, பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச 7வது இடம்ன்றது களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னும் போது அந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷமாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு குறைபாடுன்னு. ஏன்னா 7வது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்காதல் பிரச்சனைகள் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லபடியாக ஃபேமிலி ஓடிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா ஒரு நடுவில் ஒருத்தர் வந்து சேர்ந்துருப்பாரு, கணவனுக்கு தெரியாமல் இவங்ககிட்ட அஃபேர் ஆகிருப்பாங்க. இது தெரிஞ்சோன்னா கணவன் வந்து அடிக்கிறது, கொல்றது அல்லது கொலை பண்ணுறது, இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7வது இடம் முக்கியமான ஒரு விஷயம், இதுவும் காரணமாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8வது இடம். 8வது இடம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கேயும் செவ்வாய் இருந்தால் கணவன் இறக்கிறது அல்லது மனைவி இறக்கிறது, இதுமான பிரிவுகள் சொல்லுவாங்க. 8வது இடம்னாலே தாம்பத்திய வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பற்றி பேசிட்டே போகலாம். அது அந்த ஸ்தானத்துலேயும் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாலும் தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த இடமும் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12வது இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் அப்படின்வாங்க. ஸோ அப்போ 12வது இடம் என்ன, எதை குறிக்கிறது? அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. போகம் என்றால் வந்து என்ஜாய் பண்ணுறது விஷயம், அயன சயனம்னால தூங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ படுக்கை ஸ்தானம், படுக்கை அறையில் வந்து செவ்வாய் இருந்தாலும் தோஷம்ன்றது இது பொதுவான ஒரு விஷயம். ஓகே.